அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. ஏற்றம் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், குடும்பத்தில் அதீத கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மாற்றங்களை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இந்த 15 நாட்களுக்குள்ளாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் உஷாராக இல்லை என்றால் உங்களுடன் இருப்பவர்களே செய்யக்கூடிய சதி செயல்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் இவர்களெல்லாம் இப்படி நம்பினோமே, இவர்களெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக செய்வார்களா என்று நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக தினமும் பிரார்த்தனை செய்து கொள்வதும், குலதெய்வ மந்திரங்கள் தெரிந்தால் கண்டிப்பாக ஜபிப்பதும் முக்கியம். சங்கடங்களை தவிடுபொடியாக்குறதுக்கு ஒரே தெய்வம் பைரவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். பைரவர் காயத்ரி ஜபிக்க ஜபிக்க நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சளி தொந்தரவு, சுவாச கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கன்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீரென்று சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்கள், மன அழுத்தம் ஏற்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயம் நன்மை தரும். கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பயணத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எனவே ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியாக உஷாராக இருந்தால் ஏற்றும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்தால் எந்த தடையும் உங்களை பாதிக்காது.